யாரும் திரு எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர் முன்னாடி யாரும் கூட்டணியை ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல, இல்ல அவர்களை சந்தித்து எந்த முடிவுகளையும் எடுத்த மாதிரி தெரியல. இது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எடுத்த முன்னெடுப்புல நடந்தது. வாக்குறுதிகளை நிறைவேற்ற நம்பிக்கை யாரு கொடுக்குறான்னு தான் பார்க்கணும். இவர்கள் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் கடந்த காலத்துல எல்லாம் நிறைவேற்றினாங்க. எங்களுடைய தலைவருடன் பயணிக்கும் போது எப்படி பயணிக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் போன வாரம் நடந்த கூட்டத்தில் எங்களுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் தெரிவித்தார். தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்கொலை பழனிசாமின்னு ஒரு மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஒரு யூடியூப்ல எல்லாத்துக்கும் இன்னும் இருக்கு. அப்படி பேசிய ஒருவர் ஒரே வருஷத்துல போய் அண்ணன் பழனிசாமியின் கீழ் நான் அவரை முதல்வராக்க பாடுபடுவேன் சொல்றதை பற்றி தான் நீங்கள் பொது வாழ்வில் இப்படி ஒரு கேவலமான நபர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் என்பது தாழ்மையான கருத்து. சொல்லிட்டாரு கூட்டணி அதிமுக தலைமை கீழே தான் கூட்டணிங்க, விஜய்க்கு அது கூட தெரியல, வெளியே நான் வந்தா தானே நாட்டு நடப்பு தெரியும் அப்படின்னு. அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டணிகளை யார் அமைத்தார் என்று. இந்த ஒவ்வொரு கூட்டணி அமைக்கிறதுனா ஒரு கூட்டணியில 10 பேர் இருக்காங்க, ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் இருக்காங்க. அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் யார் முன்னாடி போய் சேர்ந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். திரு பியூஷ் கோயல் அவர் முன்னாடி ஒரு ஹோட்டல்ல போய் சேர்ந்து அங்கேயே அறிவிப்புகள் யார் வெளியிட்டா? பாரதிய ஜனதா கட்சி தான் வெளியிட்டுச்சு. சோ அவர்கள் தான் இதற்கு முன்னெடுக்கிறார்களே தவிர்த்து அதிமுகவை இதுல நாங்க எங்களுடைய பார்ட் எதுவுமே இல்லை. அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். அது என்டிஏ கூட்டணினா பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி தான். இதுல அவர்களுக்கு உடன்பாடு எப்படி இருந்தாலும் என்ன, அவர்கள் எல்லாம் சேர்ந்து பயணிக்கணும் முடிவு பண்ண பிறகு யார் தலைமையில இருந்தா என்ன? சோ அதுல ஒண்ணும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த கூட்டணியை முன்னெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். எல்லா தலைவரும் அவங்களதான் போய் சந்திச்சாங்க. யாரும் திரு எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர் முன்னாடி யாரும் கூட்டணியை ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல, இல்ல அவர்களை சந்தித்து எந்த முடிவுகளையும் எடுத்த மாதிரி தெரியல. இது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எடுத்த முன்னெடுப்புல நடந்தது. ஒண்ணு இல்ல, முதல் கூட்டம், அதாவது ஒரு கூட்டணி அமைத்த பிறகு முதல் கூட்டம் யார் தலைமை ஏற்கிறார்களோ அவர்கள் தானே அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வார்கள். கடந்த வாரம் பிரதமர் தலைமையிலான ஒரு கூட்டம் நடந்துச்சு சென்னையில, செங்கல்பட்டுல. அதுவே பாரதிய ஜனதா தலைமையிலான அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் தானே எல்லாரும் பங்கெடுத்தாங்க. அப்ப அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அது எல்லாருக்கும் பொதுமக்களுக்குரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் நாங்க எல்லாரும். அதிமுக ஊழல் கட்சி சொல்லி சொல்றாரு, ஆனா அதே ஜெயலலிதா தான் ரோல் மாடலா வச்சு சொன்னாரு. இப்ப எங்களை குற்றம் சொல்றாரு விஜய். இல்ல, புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, திமுக எல்லா வழியிலும் ஒடுக்க பார்த்தாங்க. எல்லா வழியிலும் எப்படி ஒடுக்க பார்த்தாங்க. அம்மா மீது எவ்வளவு பொய்யான கேஸ்கள் போட்டாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களை கிட்டத்தட்ட ஒரு வருடம் கட்சி ஆபீஸுக்கு கூட வரவிடாமல் எப்படி ஒடுக்கினார்கள் எல்லாம் தெரியும். என்னென்ன பொய் வழக்குகள் போட்டாங்க, அது எப்படி கையாளணும். சில வழக்குகள் தவறாக கையாளப்பட்டிருக்கலாம். அம்மாவுடைய பல வழக்குகள் தவறாக கையாளப்பட்டிருக்கலாம். அங்க வீட்டில் இருந்தவர்கள் பெயர்களை பயன்படுத்தி தவறாக கையாளப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக அவர் மனசாட்சிக்கு பொதுவாக அவர் அம்மா எந்த தவறும் செய்யவில்லை என்பது எங்க மக்களுடைய கருத்து. எங்களுடைய அதிமுக 2ஆம் கட்ட தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதுல என்னன்னா 2000 முதியோருக்கு 2000 ஓய்வூதியம், அப்புறம் சிறுபான்மையினர் பெற்ற கூட்டுறவு கடன்லாம் தள்ளுபடி, அப்புறம் ஜல்லிக்கட்டுல உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கூட்டுறவுலாம் தள்ளுபடி. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன வேணாலும் அள்ளி வீசிட்டு போகலாம். திமுக கூட தான் போன தடவை 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் ஒவ்வொரு நாளும் அள்ளி வீசிட்டு போனாங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்ற நம்பிக்கை யாரு கொடுக்குறான்னு தான் பார்க்கணும். இவர்கள் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் கடந்த காலத்துல எல்லாம் நிறைவேற்றினாங்களா? இது வரைக்கும் திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியா நிறைவேறினாங்களா? அதை கேட்க போற மக்கள்கிட்ட கூட இது வரைக்கும் செவிசாய்க்கவில்லை. 4.5 வருஷம் கழிச்சு ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இது பழைய ஓய்வூதிய திட்டம். நீங்க இருக்கிற ஒரு 50-100 பேர் இருக்கீங்க, உங்களுக்காவது நீங்க ஒருத்தர் சொல்லுங்க இது பழைய ஓய்வூதிய திட்டமான. எல்லாம் பொய்யா என்ன வேணாலும் சொல்லலாம். அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை. இந்த யாருக்கும் எங்களுடைய தலைவர் வெளியிடும், எங்களுடைய தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக எங்களுடைய தலைவர் வெளியிடும் வாக்குறுதிகள் அனைத்தும் மக்கள் 100% நம்புவார்கள். இது நிறைவேற்றப்படும். இல்ல, விரைவில். ஏன்னா இவர்கள் மாதிரி சும்மா போற போக்குல தெளிச்சுட்டு போக முடியாது. கண்டிப்பாக அதற்கான ஆய்வுகள் எங்களுடைய தலைவர் பல வருடங்களா செய்து வருகிறார். விரைவில் அதுக்கான அறிவிப்புகள் குற்றச்சாட்டுக்குள்ளான செங்கோட்டையனை வச்சிருக்காங்க. ஆனா எங்களை ஊழல் சொல்லி சொல்றாங்க. இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பத்தி. அவர் எத்தனை வருஷம் அரசியலில் பயணிச்சிருக்காங்க, அவர் மீது என்னென்ன களங்கங்கள் சுமத்தப்பட்டது எதுவுமே இன்னைக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரு மனிதர். நீங்க சும்மா இவர்கள் இன்னைக்கு போற போக்குல பேசுறாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் அண்ணன் செங்கோட்டையன் கிடையாது. எங்களுடைய தலைவருடன் பயணிக்கும் போது எப்படி பயணிக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் போன வாரம் நடந்த கூட்டத்தில் எங்களுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் தெரிவித்தார். அது மாதிரிதான் நாங்கள் எல்லாரும் பயணிப்போமே தவிர்த்து அதுல எந்த மாற்றமும் இருக்காது. 41 உயிர் பலியான குற்ற உணர்ச்சி இல்லாமல் மேடையில் ஆடுறாரு. அவர் வாங்கினதுல கருப்பு குறைவு வெள்ளை அதிகம். இல்ல, அதிமுகவில் இருக்கும் பேசுபவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டாம் என்று நாங்கள் அதற்கே தெளிவான விளக்கங்களை கொடுத்து விட்டோம். மக்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. ஏன்னா அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவர்களே
இன்னைக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை பத்தி நாங்க பேச விரும்புவோம். அதுக்கு தேர்தலில் மக்கள் தக்க பாருங்க. இது நாங்க பல முறை விளக்கம். நாளைக்கா இன்ஜின் ஓட்ட இன்ஜின் பற்றி அண்ணாமலை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுவாரு. ஒன்னே ஒன்று அவர் சம்பந்தமாக கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தவழ்ந்து காலில் விழுந்து இரட்டை கொலை செய்து தற்கூரி பழனிசாமி அப்படின்னு பேசினார் திரு எடப்பாடி அவர்களை பற்றி. இன்று அவரே போய் அவரை தான் முதல்வராக்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு. அவரெல்லாம் தினமும் ஒண்ணு பேசுற ஆட்களை பத்தி நம்ம எதுவும் பெருசா பேச வேண்டாம். இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அதை இரட்டை கொலை செய்து தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்கூரி பழனிசாமின்னு ஒரு மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஒரு யூடியூப்ல எல்லாத்துக்கும் இன்னும் இருக்கு. அப்படி பேசிய ஒருவர் ஒரே வருஷத்துல போய் அண்ணன் பழனிசாமியின் கீழ் நான் வந்து அவரை முதல்வராக்க பாடுபடுவேன்னு சொல்றதை பற்றிலாம் நீங்கள் பொது வாழ்வில் இப்படி ஒரு கேவலமான நபர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் என்பது தாழ்மையான கருத்து. நன்றி. இல்ல, விரைவில் அதுக்கான என்ன அனுமதிகள் தான் பெண்டிங். காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அனுமதி பெண்டிங். அனுமதி வந்தவுடன் அனௌன்ஸ் பண்ணோம். அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்கள் போக வேண்டாம்னு பாக்குறோம். அனுமதி கிடைத்தவுடன் கண்டிப்பா விரைவில் எதிர்பார்க்கலாம். நாங்க எல்லாம் அதுக்காக தான் நாங்கெல்லாம் தேர்தல் வாக்குறுதி இல்ல, அதெல்லாம் எங்களோட தலைவர் விரைவில் இருக்கு.